வேதாகமத்தில் கர்த்தரை பற்றி அதிகமாக சொல்லப்படுகிற ஒரு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம். அது என்னவென்று சொன்னால், கர்த்தர் இரக்கமுள்ளவர். நீங்கள் வேதத்தில் ஃப்ரம் த பிகினிங் ஆதாம் ஏவாள் பாவம் செய்தபோது கர்த்தர் தம்முடைய இரக்கத்தினாலே அவர்களுக்கு தோளினால் உண்டான ஒரு ஆடை என்ன செய்தார், அவர்களுக்கு கர்த்தர் கொடுத்தார். அது அவருடைய இரக்கத்தின் மிகுதியை காண்பிக்கிறது. காயின் பாவம் செய்தபோது சரியா, அப்போ காயின் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், ஆண்டவரே இந்த அடையாளத்தை என்னை விட்டு எடுக்கணும், இல்லைன்னா என்னை பார்க்குறவங்கெல்லாம் கொன்று போடுவாங்களே அப்படின்னு சொல்லும்போது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள ஆண்டவர், அவன் பாவி, அவன் கொலைகாரன், ஒரு கொலைகாரன், ஆமாம், அந்த கொலைகாரனுக்கு கர்த்தருடைய இரக்கம் கிடைத்து கர்த்தர் அவனை மறைத்தார். அல்லேலூயா. அப்போ ஆரம்பத்திலிருந்தே தேவன் இரக்கமுள்ளவர் என்பதையே இந்த வேதம் நமக்கு காட்டுகிறது. கர்த்தர் இரக்கமுள்ளவர். எத்தனையோ காரியங்களை பார்க்கும்போது தேவன் இரக்கமுள்ளவர். சோதோமை அழிக்க போகும்போது ஆண்டவர் தூதர்களை அனுப்பி முன்பதாகவே எச்சரித்தார். கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆமாம், ஆகாவை அழிப்பதற்கு முன்பதாக ஆண்டவர் எலியாவின் இடத்துல போய் சொன்னார், ஆமென், உன்னை பாவத்திலிருந்து மனந்திரும் என்று சொல்லி. பாருங்கள், நினிவேவை அழிப்பதற்கு முன்பதாக அவருடைய பாவம் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டினது. ஆனாலும் தேவன் அப்படியே அழிக்கலை. யோனாவை அனுப்பி அங்கே ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார், அவர்களை எச்சரிக்கிறார். இரக்கமுள்ள தேவன். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் சுட்டெரிக்கப்படுவதற்கு, இஸ்ரவேல் நாடு அக்னியினால் சுட்டெரிக்கப்படுவதற்கு முன்பதாக 20 years 20 வருஷங்கள் எரேமியா தீர்க்கதரிசி போய் சொன்னான். 20 வருஷம் டைம் கொடுத்தார். ஆனால் அவ்வளவு இரக்கமுள்ள ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பெரிதான கொடிய பாவியாகிய நேபுகாத்நேச்சார், அவன் கையில் விரல்களில் அந்த நகமெல்லாம் அப்படியே மிருகத்தினுடைய நகங்கள் போல மாறினது. அவன் மாடை போல புல்லு தின்கிறவனாக இருந்தான். அவன் ஒரு கொடிய பாவியாக இருந்தான். ஆனால் அவன் கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அவனை மறுபடியும் ராஜ்யபாரத்துக்கு கொண்டு வந்தார். அல்லேலூயா. பெரிய பாவியாகிய மனாசே ஆண்டவருடைய ஆலயத்தில் கொண்டு போய் விக்கிரகத்தை வைத்து விட்டான். அவன் கெஞ்சுதலுக்கு கர்த்தர் இறங்கி அவனை ராஜாவாக்கினார். ஆகையினால் இந்த வேதம் நமக்கு முழுமையாகவே நமக்கு எதை காண்பிக்கிறது சொன்னால், கர்த்தர் இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிக்கிறது. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். இந்த இரக்கத்தை இது பலவாறு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆண்டவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா? நீங்கள் எழுதி கொள்ளுங்க, எடுத்து வாசிக்க வேணாம், இல்லைன்னா விட்டுருங்க, நான் உங்களுக்கு அப்புறமா சொல்கிறேன். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஆண்டவரே சொல்கிறார். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சொல்றார், நான் இரக்கமும் கிருபையும் மகா தயவும் நீடிய பொறுமையுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். இது ஆண்டவரே சொல்றார், நான் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி. நாம் ஆண்டவரை பற்றி நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர். அல்லேலூயா. அவர் இரக்கமுள்ளவர். merciful God. hallelujah, hallelujah. ஆனால் அதே நேரத்தில் ஆண்டவரை பற்றிய பரிசுத்தவான்கள் என்ன சொல்கிறாங்க? ஆண்டவரை அனுபவித்தவர்கள், ஆண்டவரை பற்றி சரியான புரிதல் உள்ளவர்கள், ஆண்டவரை பற்றி நன்றாய் அறிந்தவர்கள் ஆண்டவரை பற்றி என்ன சொல்கிறாங்க வேதாகமத்தில் அப்படின்னா, மோசே சொல்கிறான், உபாகமம் 4:3 கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார்.
மோசே ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அவர் எப்படிப்பட்ட தேவனாக இருக்கிறார்? இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். தாவீது சொல்லும்போது அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொல்லுகிறார். அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டதுங்க? மகா பெரியது. ஹல்லேலூயா. எசேக்கியா ராஜா சொல்லும்போது சொல்லுகிறான், கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. எரேமியா சொல்லும்போது சொல்லுகிறான், அவருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவே கிடையாதான். எரேமியா, தேவனை அறிந்த எரேமியா, 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்ன எரேமியா. ஆமென். ஏன்னா அவ்வளோ டைம் கொடுத்தார் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சொல்லி 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 பார்த்தாலும் தங்கள் கழுத்தை பயங்கரமாய் கடினப்படுத்தி நெற்றியை கல்லாக்கினவர்களுக்கு ஆண்டவர் அதிகமான வாய்ப்பு கொடுத்தார். ஆகினால் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய இரக்கங்களுக்கு என்னல்ல? அதே எரேமியா சொல்லுகிறான், புலம்பல்ல என்ன சொல்லுகிறான் தெரியுமா? புலம்பல் 3:22, புலம்பல் 3:23 அங்கே அவன் சொல்லுகிறான், அவருடைய இரக்கங்கள் காலைதோறும் புதியது. என்ன சொல்கிறான்? ஆண்டோடைய இரக்கம் எப்படிப்பட்டதுங்களா? ஃபஸ்ட்டு அவருடைய இரக்கத்துக்கு என்ன இல்லை? முடிவில்லை. தாவீது சொல்கிறான், அவருடைய இரக்கம் மகா பெரியது. ஹல்லேலூயா. ஆமென். மோசே சொல்கிறான், தேவன் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். எரேமியா சொல்கிறான், அவருடைய இரக்கத்துக்கு முடிவெல்லாம் கிடையாதுப்பா, அவ்வளோ இரக்கம் உள்ளவர். அந்த இரக்கம் எப்படி இருக்குதான்? காலைதோறும் புதிதாக இருக்கிறதா. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். யோவேல் சொல்லும்போது கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவர் இரக்கம் உள்ளவர்னு சொல்லுகிறான். அல்லேலூயா. யோனா சொல்லும்போது சொல்கிறான், நீர் இரக்கம் உள்ளவர், அதனால தான் நான் முன்னாலேயே இந்த நாட்டுக்கு வரல. ஏன்னா ஜனங்க உம்மை நோக்கி பார்த்தா எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் நீர் உடனே அவங்கக்கிட்ட மன்னித்து அவர்களை ஆசீர்வதிச்சிருவீர். நீர் இரக்கம் உள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன்னு சொன்னது யோனா ரொம்ப புகழ்ந்தெல்லாம் சொல்லலை, அவன் வெக்ஸாய் சொல்கிறான். ஏன்னா அவன் சொன்னது என்னது நடக்கலை. ஏன்? அதுக்குள்ளே ஜனங்க என்ன செய்துட்டாங்க? மனம் திரும்பிட்டாங்க. இப்போ தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு ஜனங்க தயாராயிட்டாங்க. தேவனுடைய கோபத்துக்கு ஆளான ஜனங்க இப்போ தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு என்ன ஆயிட்டாங்க? ஆமாம், தன்னை தயார்படுத்திக்கிட்டாங்க. இப்போ தேவனுடைய இரக்கம் அளவில்லாமல் அவர்கள் மேல் பொழியப்படுகிறது. இதை பார்த்த உடனே சொல்லுகிறான், எனக்கு முன்னே தெரியும் நீர் இரக்கமுள்ளவர் என்று அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மரியாள் சொன்னால் அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையாய் உள்ளது. என்ன மரியாள்? இயேசு கிறிஸ்துவை ஆமை பெற்றெடுத்த மரியாள். அல்லேலூயா, அல்லேலூயா. இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்ளுகிறோம்? நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம். சத்தமாக சொல்லணும். அல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இரக்கம் உள்ளவர். ஆமென். சரிங்க, அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால நமக்கு என்னங்க? இதே ஆமென். உபாகமம் 4:31 மோசே சொல்லுகிறான், அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறபடியால். 4:31 மட்டும் சீக்கிரம் வாசிங்க. அவர் உன்னை கைவிடவும் மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். அல்லேலூயா. அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறதுனால என்ன லாபம்னா, அவர் நம்மளை அழிக்க மாட்டார், நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. உடன்படிக்கையை மறக்க மாட்டார். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அதான் அவருடைய இரக்கம். என்ன அழகாய் சொல்லுகிறான். நெகேமியா 27:27 வாசிக்க வேண்டாம். ஆமென். அவன் சொல்லுகிறான், அவர்களை அவர் கைவிடவே இல்லை, அவர்களை அவர் கைவிட மாட்டார். எந்த சூழ்நிலையில்? படுமோசமான சூழ்நிலை. 2 நாளாகமும் 30:9 ஆமென். எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், அவர் தமது முகத்தை உங்களை விட்டு என்ன செய்தில்லை? விலக்கவே மாட்டார். முகத்தை உங்களை விட்டு என்ன செய்ய மாட்டாரு? ஏனென்றால் அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார்.
அல்லேலூயா. நல்லது. ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனை யார் அனுபவிக்க முடியும்? யார் அவருடைய நன்மைகளை அனுபவிக்க முடியும்? யார் அவருடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியும்? யாருக்கு இந்த இரக்கங்கள் பூர்ணமாய் கிடைக்கும்? இதுதான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் தயை உள்ளவர், அவரிடத்துல பட்சபாதம் கிடையாது. நேபுகாத்நேச்சார் ஒரு யூதனாய் இல்லாமல் போனாலும் அவனுக்கும் இரக்கம் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நேகோ என்கிற ஒரு மனிதன், அவன் ஒரு எகிப்திய ராஜா. அவனுக்கும் கர்த்தருடைய கண்களில் இரக்கம் கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காதா? ஆமென். நமக்கு நிச்சயமாக கர்த்தருடைய இரக்கம் கிடைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கம் கிடைப்பதற்கு என்ன செய்ய வேண்டும்? யார் கர்த்தருடைய இரக்கத்தை பூர்ணமாய் பெற முடியும் என்று சொன்னால், யாத்ராகமத்தின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். இது எல்லாரும் எடுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு இப்போ நேரம் கொடுக்குறேன். யாத்ராகமம் 9:20 சீக்கிரமாக எடுங்க. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? சரி, இப்போ எல்லாரும் சத்தமாக வாசிங்க. கர்த்தருடைய இரக்கத்தை பெற நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் இன்றைய செய்தியில் நம்ம பார்க்க போகிறோம். கவனியுங்கள். யாருக்கு கர்த்தருடைய இரக்கம் பூரணமாய் கிடைக்கும்? இந்த வேத வசனம் சொல்லுகிறது. ஒருவர் வாசியுங்கள் சத்தமாய். 9:20 ஒருவர் வாசியுங்கள். அல்லேலூயா. இப்போது இங்கே கர்த்தருடைய கோபம் பயங்கரமாயிருக்கிறது. பார்வோனின் மேலும் எகிப்து தேசத்தின் மேலும் கர்த்தருடைய கோபம் இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், பார்வோனும் எகிப்தியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் நடத்தினார்கள். ஆமென், கொடுமையாய் நடத்தினார்கள். ஆகையினால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லி முறையிடுகிறார்கள். இரக்கமுள்ள கர்த்தர் என்று நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த இரக்கமுள்ள ஆண்டவர் இப்போது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செவி கொடுத்து, அந்த ஜனங்களை எல்லாம் நீ அனுப்பிவிடு என்று சொல்லி பார்வோனிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். ஆனால் இந்த பார்வோனோ சம்மதம் இல்லாதவனாக, அவர்களை அனுப்ப மனம் இல்லாதவனாக, ருசி கண்ட பூனை இல்லையா, இஸ்ரவேல் ஜனங்களை வச்சு என்ன பண்ணிட்டான்? நல்லா வேலை வாங்கி சுகமாக இருந்துட்டான் இல்லையா? இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இஸ்ரவேல் ஜனங்கள் போக வேண்டும் என்று மோசையின் மூலமாக இப்போது பார்வோனுக்கு ஆண்டவர் செய்தி அனுப்புகிறார். ஆனால் அந்த பார்வோன் கடின இருதயம் உள்ளவனாக இப்போது அவன் என்ன செய்யப்படுகிறான்? அனுப்ப மாட்டேன் என்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கு 19வது வசனம் 17வது வசனத்தில் வாசிக்கும் போது ஆண்டவர் அங்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். மைக்கில் வாசிமா. ஆமே, 17வது வசனமா. நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழையை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகி கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். அல்லேலூயா. இங்கதான் ஆண்டோட இரக்கத்தை பார்க்கிறோம். அழிக்க போறது கோபத்தில், அழிச்சிட்டு போக வேண்டியதானே?
ஆனால் அழிக்கல. அதுக்கு முன்னால் ஒரு எச்சரிக்கை. அங்கே தான் இரக்கம். அந்த எச்சரிக்கை தான், அந்த எச்சரிக்கைக்கு பின்னால் எனக்கு மேலே ஒரு இரக்கம் எனக்கு இருக்குது. எங்கள் ஊழியக்காரர் என்னை எச்சரிக்கும் போது அதுக்கு பின்னால் ஒரு இரக்கம் இருக்குதுன்னு நினைக்கிறவன் புத்திசாலி. கண்டிக்கும் பெற்றோர் தன்னுடைய பிள்ளைகளை கண்டிக்கும் போது அந்த பெற்றோருக்கு என் மேலே இரக்கம் இருக்குதுன்னு நினைக்கிற பிள்ளைகள் புத்திசாலிகள். அல்லேலூயா. ஒரு அதிகாரி ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, தனக்கு கீழே பணிபுரிகிறவர்களை கூப்பிட்டு எச்சரிக்கிறார் என்று சொன்னால் அதற்கு பின்பாக ஒரு இரக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுகிறவன் புத்திசாலி. அதை விட்டு எதிர்த்து நிற்பான் என்று சொன்னால், ஆகையினால் இந்த நாளில் முதலாவது நமக்கு ஒரு புரிதல் வேணும். கர்த்தரை பற்றியும் ஊழியக்காரனை பற்றியும் ஒரு புரிதல் வேணும். நான் உங்களிடத்தில் சில காரியங்களை உங்களுக்கு எச்சரித்து சொல்லுவேன் என்று சொன்னால், உண்மையாகவே சொல்லுகிறேன், நான் உங்களிடத்திலிருந்து எந்த லாபத்தையும் எதிர்பார்க்கிறதில்லை. உங்களுக்கு பின்னாக வரப்போகிற ஒரு பெரிய நஷ்டத்தில் நீங்கள் அகப்படக்கூடாது என்பதற்காக முன்னமே கர்த்தர் உங்கள் மேலே வச்ச அன்பினால நான் சொல்கிறேன். நானும் என்னை காட்டிலும் இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் மேலும் யாருக்கு அதிக அக்கறை உண்டுங்க? ஆண்டவருக்கு அக்கறை உண்டு. ஆண்டவர் உங்களிடத்துல நேராக சொல்ல முடியாது. அது வேத வசனத்தின் மூலமாகவோ உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரன் மூலமாகவோ தான் கர்த்தர் அதை உங்களுக்கு சொல்லி கொடுக்க முடியும். அல்லேலூயா. அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற விதம் தான் மிக மிக முக்கியமானது. இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? எகிப்து தோன்றிய நாள் முதல், எகிப்து என்ற ஒரு நாடு என்றைக்கு தோன்றினதோ அந்த நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய மழையை நாளைக்கு இந்நேரத்தில் பெய்ய பண்ணுவேன். நீ பார்க்காத, உன் முன்னோர்கள் பார்க்காத, இதுவரையிலும் நீ அனுபவிக்காத ஒரு பெரிய கொடிய மழையை நான் என்ன செய்வேன்? தேசத்தில் பெய்ய பண்ணுவேன். என்ற கோபத்தை நான் நிறைவேற்றப் போகிறேன். காரணம், நீ நான் சொல்படி நீ செய்வதில்லை, நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை, நீ நீதி நியாயத்துக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறாய், ஒரு சுயநலவாதியாகவே நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறாய், மக்களை அடிமைப்படுத்தி அவர்களை உனக்காக வேண்டி வைத்துக்கொண்டு அவர்களை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறாய். ஆகையினால் I am going to perish you. ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழிக்கப் போகிறேன். எப்படிப்பட்ட அழிவு வரப்போகிறது? இதுவரையிலும் உன் வாழ்க்கையிலே பார்க்காத ஒரு அழிவு. அல்லேலூயா. அந்த அழிவை எதிர்பார்க்காத ஒரு அழிவு வரப்போகிறது என்று சொல்லி ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நான் உன்னை அழிப்பது நிச்சயம், அதுக்கு முன்பதாக நான் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறேன். அதுதான் பாருங்க, அதுதான் தேவனுடைய இரக்கம். அதுதான் தேவனுடைய இரக்கம். அவர் இரக்கமுள்ளவர் என்று சொன்னோம் அல்லவா? அவரே அவரை பற்றி இரக்கமுள்ளவராக சொன்னார், நான் இரக்கமுள்ளவர் என்று சொல்லி. மோசே அவரை பற்றி இரக்கமுள்ளவர் என்று சொன்னான். தாவீதுடைய இரக்கங்கள் மகா பெரியது என்று சொன்னான். எரேமியாவுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொன்னான். ஹல்லேலூயா. தானியேல் சொல்லுகிறான், உம்மிடத்தில் மிகுந்த இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு என்று சொல்லுகிறான். அந்த இரக்கம் உள்ள தேவன் நேராக அவனை அழிக்காமல் அவன் இரக்கத்தை பயன்படுத்திக் கொள்ளுகிறானா இல்லையா என்று பார்க்கிறார். தேவனுடைய இரக்கத்தை பயன்படுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆகையினால் அவர் சொல்லுகிறார், நீ உன் ஊழியக்காரரை அனுப்பி, 19வது வசனம், இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். அல்லேலூயா.
ஆண்டவர் சொல்லுகிறார், இப்பொழுதே நீ ஆள் அனுப்பி மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும் எல்லாரையும் உன் வீட்டுக்குள்ளே அழைப்பித்துக்கொள். நீ மிகப்பெரிய பாவியா இருந்தாலும், உன்னை அழிக்க வேண்டும் எனக்கு எண்ணம் இருந்தாலும், ஆனால் நான் என்னை முழுமையை அழிப்பதற்கு எனக்கு என்ன இல்லை, மனதில்லை. அதை தான் நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மை எப்படி துன்பப்படுத்தவில்லையா? முழு மனதோடு அவர் நம்ம என்ன செய்யறதில்ல, துன்பப்படுத்துகிறது இல்லை. எந்த சங்கீதம்? புலம்பல் 3ஆம் அதிகாரம் மனப்பூர்வமாய் அவர் நம்ம ஓகே 3ஆம் அதிகாரம் 32 33 வாசிங்க. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட நல்ல தேவனை கரங்களை தட்டி கத்தர ஸ்தோத்திரிக்கலாமா? அல்லேலூயா. அவர் சஞ்சலப்படுத்தினாலும், ஒரு நாள் ஒரு முறை எனக்கு மிகவும் வேண்டிய ஒரு அருமையான குடும்பத்தார் இந்த கூடுவாஞ்சேரியில் வைத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. நாங்கள் தாமஸ் ஹாஸ்பிட்டலில், சென்ட் தாமஸ் மவுண்ட் இருக்கிற தாமஸ் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் சபையிலே அவருக்காக அழுது போராடி ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்னோடு இந்த வார்த்தை பேசினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். ஏனென்றால் அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். 33வது வசனம். மைக்கு கையிலே வச்சிட்டு இருக்கணும். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதில்லை. அல்லேலூயா. அவர் மனப்பூர்வமாய் உன்னை கொடுமைப்படுத்த வேண்டும், சஞ்சலப்படுத்த வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் இல்லை. அல்லேலூயா. அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறதே இல்லை. நீங்களும் நானும் தான் அவரை அந்த இடத்திற்கு தள்ளி விடுகிறோம். அவ்வளவு சாஃப்டான, அருமையான, நல்ல, இரக்கமுள்ள தேவனை நீங்களும் நானும் உங்களுடைய பொல்லாத, என்னுடைய பொல்லாத, நம்முடைய பொல்லாத செய்கைகளினாலே, கீழ்ப்படியாமையினாலே நாம் என்ன செய்து விடுகிறோம்? ஆண்டவரையே நாம் கோபப்படுத்தி விடுகிறோம். ஆகையினால் இப்போது அவர் சொல்லுகிறார், நீ எல்லாரையும் என்ன செய், உன் வீட்டிலே சேர்த்துக்கொள், உன் மிருக ஜீவன்களை ஆள் அனுப்புப்பா, போ. நாளை இந்நேரம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. 24 மணி நேரம் உனக்கு நேரம் கொடுக்கிறேன். இந்த 24 மணி நேரத்துக்குள்ளாக ஆமே நீ எல்லாவற்றையும் சேர்த்துக்கொள். அப்படி என்று ஆண்டவர் தம்முடைய இரக்கமுள்ள அந்த குணாதிசயத்தை அந்த கோபப்படுத்துகிற ஜனங்கள் மேல் காட்டுகிறார். அல்லேலூயா. இதுல தான், இங்க தான் இருக்கு. இரக்கத்தை பயன்படுத்தி கொள்ற நபர் யார்? அந்த தேவனுடைய இரக்கத்தை பயன்படுத்தி கொள்ள நம்ம என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த 19ஆம் அதிகாரம் இந்த 20வது வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுது பாருங்க. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தை, பொறுமையா வாசிமா. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ. பாப்பா என்ன அழகாய் சொல்லுகிறது பாருங்க. எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டான். எடுத்துட்டீங்களா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். அல்லேலூயா. இப்ப கர்த்தருடைய இரக்கத்தை ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொள்வதற்கு அவனுக்கு என்ன தேவை?
கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் தேவை. அல்லேலூயா. கர்த்தருடைய இரக்கங்கள் பெரியது ஐயா. கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. கர்த்தருடைய இரக்கங்களுக்கு என்ன இல்லை? முடிவில்லை. மிக முக்கியமான ஒன்று, கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் பயப்பட்டானோ அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பி மனிதரையும் மிருக ஜீவன்களையும் என்ன செய்தான்? சேர்த்து கொண்டான். ஹல்லேலூயா. அப்படி என்றால் யார் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானோ அவன் தேவனுடைய இரக்கத்தை பெற தகுதியானவன். அப்படி கர்த்தருடைய இரக்கத்தை பெற தகுதியானவனுக்கு எந்த அழிவும் இருக்காது, எந்த தீங்கும் இருக்காது, எந்த நஷ்டமும் இருக்காது, எந்த கஷ்டமும் இருக்காது. காரணம், அவன் கர்த்தருடைய இரக்கத்தை பெற தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறான். எப்படி அவன் தன்னை தகுதிப்படுத்திக் கொள்ளுகிறான்? வார்த்தைக்கு பயப்படுகிறதுனாலே கர்த்தருடைய இரக்கத்தை பெறுகிற தகுதியை அவன் அடைகிறான். ஹல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இந்த உலகத்தில் அநேகருக்கு கிடைக்காத ஒரு பெரிய ஸ்லாக்கியம் பாக்கியம் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கிறது. இந்த இரக்கமுள்ள கர்த்தருடைய இரக்கத்தை நீங்கள் அனுபவிப்பதற்கு, அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீ வாழ்நாள் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற ஒரு சகோதரனாக சகோதரியாய் நீ இருப்பாய் என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில எந்த நஷ்டமோ கஷ்டமோ எந்த வாதையும் எவ்வளவு பெரிய கொடூரங்கள் தேசத்தில் நடந்தாலும் உனக்கு அது எந்திலும் நஷ்டம் வராது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம், வாசிங்க. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ, எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமல் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியிலே விட்டு விட்டான். அவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்காதவன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒன்னும் புத்தியே கிடையாது, செயல்படவே இல்லை. என்ன பண்ணலைங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தவன் என்ன செஞ்சான் பிரதர்? செயல்பட்டான். சத்தமா சொல்லுங்க எல்லாரும். என்ன பண்ணா? செயல்படாத ஒரு ஆளை கர்த்தர் காப்பாற்ற முடியாது. சும்மா இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுட்டு போற ஆளுக்கு இரக்கம் கிடைக்காது. நீ செயல்படுகிற ஒரு கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாய் என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறதோடு நிறுத்தாம பயந்துவன் செயல்படுவான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவன் செயல்பட ஆரம்பித்தான். என்ன நடந்தது? 25வது வசனம் சொல்லுகிறது, எகிப்து தேசம் எங்கும் மனிதரையும் மிருக ஜீவன்களையும் வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. ஆமென். வெளியிலே இருந்த எதெல்லாம் வெளியில இருந்ததோ அதெல்லாம் அழித்து போட்டது. அப்படியானால் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படாமல் போனானோ அவன் எல்லாவற்றையும் அழிந்து போவதற்கு ஒப்பு கொடுத்தான். அவனும் அழிந்து போவான். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தவன் வீட்டுக்குள்ள இழுத்து கொண்டான், சேர்த்து கொண்டான், செயல்பட்டான். ஆகினால் அவனுடையது எல்லாம் பாதுகாக்கப்பட்டது. அல்லேலூயா. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உன் வாழ்க்கையில் அநேக கேள்விகள் இருக்கலாம். எனக்கு உண்டானது இன்னும் பாதுகாக்கப்படவில்லை, எனக்கு இன்னும் இந்த ஆசீர்வாதம் கிடைக்கவில்லை என்று சொல்லி நீ இன்னும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே வளர்த்து கொண்டாயா? கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் உனக்குள்ளே இருக்கிறதா? நீ கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தை உனக்கு எப்படி வரும்? ஒன்று வேதத்தின் மூலமாக வரும், இன்னொன்று ஊழியக்காரன் மூலமாக வரும். இந்த ரெண்டு வார்த்தையை நீ மதிக்கிறாயா? அப்படி நீ மதிக்கிற ஒரு ஆளாக இருந்தால் எப்பேற்பட்ட தேவ கோபத்தின் நாட்களிலும் கர்த்தர் உன்னை பாதுகாப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இரண்டாவதாக, இவர் தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். தேவனோ தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அந்த இரக்கத்தை அனுபவிப்பது எப்படி? அந்த இரக்கத்தை அனுபவிக்க யார் தகுதியானவன்? அதுதான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து 43வது வசனத்திலே வரையில நாம் பார்க்கும்போது அங்கு இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட 2 கள்ளர்களை பார்க்கிறோம். யார்? எல்லாரும் சொல்லுங்க, யார் அவங்க? சத்தமா பிரதர் சைடில் மட்டும் சொல்லுங்க.
2 இயேசுவோடு கூட சிலுவையில் அறையப்பட்ட யாரு 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 இயேசுவோடு அறையப்பட்ட 2, எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவோடு அறையப்பட்ட 2 கல்லர்கள். இயேசு நடு மையத்திலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பக்கம் ஒரு கல்லணம், அந்த பக்கம் ஒரு கல்லணம் இருக்கிறான். ஹல்லேலூயா, ஆமென். அதுல தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு 2வது தகுதி, முதல் தகுதி சொன்னேன், எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுகிறானோ, எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதிக்கிறானோ அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு தகுதியானவன். அவன் குடும்பம் பாதுகாக்கப்படும், அவனுடைய பொருட்கள் பாதுகாக்கப்படும், அவன் வாழ்க்கை பாதுகாக்கப்படும், அவனுக்கு உண்டானது எல்லாம் பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. 2வதாக தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு என்ன வேண்டும் தெரியுமா? தன்னை பற்றியும் ஆண்டவரை பற்றியும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு என்ன பிரதர் வேணும் சொல்லுங்க எல்லாரும்? தன்னை பற்றியும் அவங்கள பற்றி ஒழுங்கா தெரிஞ்சு வச்சிருக்கணும். If you know about you, it's a nice. Hallelujah. And at the same time, you should know about your God. Praise the Lord. Hallelujah. ஆண்டவரை பற்றி, உன்னை பற்றியும் என்னை பற்றியும் நாம் சரியாய் அறிந்திருக்க வேண்டும். அவங்கள பற்றி அவங்க சரியா தெரிஞ்சிருக்கணும். 2வது ஆண்டவரை பற்றி ஒழுங்கா தெரிஞ்சிருக்கணும். ஒரு கல்லன் சொல்லுகிறான், என்ன சொன்னான்? இல்ல ஒரு கல்லன் சொல்லுகிறான், இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, 39வது வசனம், அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். ஆமென். அவன் என்ன செய்கிறான்? அவனை இயேசு, கவனிங்க, இயேசு கிறிஸ்துவ எல்லா குற்றவாளிகள் லிஸ்ட்ல இவரையும் பார்க்கறான். அவனுடைய கண்ணோட்டம் பாருங்க எப்படி இருக்குதுன்னு. இயேசு குறித்த ஸ்பெஷல் அவனுக்கு தெரியவே இல்லை. உங்களுக்கு இயேசு கிறிஸ்து குறித்த ஸ்பெஷல் தெரியுமா? உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து குறித்த ஸ்பெஷல் தெரியுமா? தெரியாதுங்களா? தெரியாதா? தெரியலன்னா பைபிளை கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் படிங்க, வேதத்தை வாசிங்க. அதில் முதல்ல புதிய ஏற்பாட்டை வாசிங்க, நியூ டெஸ்ட்மெண்ட்டை. ஆமாம், நல்லா வாசிங்க. அப்போ தான் இயேசுவை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இவனுக்கு இயேசுடைய ஸ்பெஷல் தெரியல. இவன் என்ன நினச்சிட்டான்? இவரும் தன்னை போல ஒரு குற்றவாளி நினச்சிக்கிட்டான். இயேசுடைய ஸ்பெஷல் தெரியல. அதனால தான் அவனால அவருடைய இரக்கத்துக்கு கெஞ்ச முடியல. பிரைஸ் தி லார்ட். இயேசுவை பற்றி தெரியாதவன் எப்படி இயேசுவின் இடத்துல போய் இரக்கத்துக்கு கெஞ்ச முடியும்? இயேசுவை பற்றி தெரியாதவனுக்கு எப்படி இயேசு கிறிஸ்துவின் இரக்கம் கிடைக்கும்? ஹல்லேலூயா. புரியுது இல்லைங்களா? இயேசுவை பற்றி தெரிந்தால், இயேசுவின் அவருடைய வல்லமை தெரிந்தால் தான் அவரிடத்தில் போய் என்னால் அவருடைய இரக்கத்துக்காக வேண்டிக் கொள்ள முடியும், விண்ணப்பம் பண்ண முடியும், ஜெபிக்க முடியும். தன்னிடத்தில் வருகிற ஒருவனையும் தள்ளாத ஆண்டவர் என்ன செய்வாரு? தமது கையை நீட்டி அவர்களை ரட்சிப்பார். அதற்கு உனக்கு இயேசு பற்றி தெரிந்திருந்தால் தான் நீ அவரிடத்தில் போய் மண்டியிட முடியும். இயேசுவின் சிறப்பு தெரியாமல் நான் என்ன செய்வது? அப்படியானால் இயேசுவின் சிறப்பை சொல்லிக் கொடுக்க தான் இந்த ஆலயம் இருக்கிறது. முடிந்த வரையிலும் எல்லா கூட்டத்திற்கும் வாருங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சிறப்பை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முடிந்த வரையிலும் எல்லா கூட்டத்திலும் கலந்து கொள்ளுங்கள். எத்தனை கூட்டம் பாருங்க. அதுலேயும் வர்றதுலையும் நேரத்துக்கே வாங்க. இயேசு கிறிஸ்துடைய சிறப்பம்சங்களை பற்றி அதிகமாய் தெரிந்து கொள்ளலாம். இவன் இப்படி சொல்லுகிறான். ஆனால் அடுத்த கள்ளன் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அவனுக்கு தன்னை பற்றியும் தெரியும், தெய்வத்தை பற்றியும் தெரியும். தன்னை பற்றியும் நன்றாக அறிந்திருந்தான், ஆண்டவரை பற்றி நன்றாக அறிந்திருந்தான். அவனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன வாசிங்க? மற்றவன் அவனை நோக்கி நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நீ இவ்வளோ பெரிய தண்டனைக்குள்ளாய் கூட இன்னும் புத்தி வரலையே உனக்கு?
சிலருக்கெல்லாம் வரவே வராது. கவனிங்கம்மா, சிலருக்கெல்லாம் புத்தியே வராது. ஆமோஸ்ல ஆண்டவர் சொல்றாரு, இவங்களை நான் எத்தனை தண்டிச்சாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறாங்க இல்லையா? அப்படி சொன்னாரா? ஆமோஸ் எடுங்க வசனம், 4ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆகையால் நான் உங்கள் பட்டணங்களிலெல்லாம் உங்கள் பள்ளிகளுக்கு ஓய்வையும் உங்கள் ஸ்தலங்களிலெல்லாம் அப்பக்குறைவையும் கட்டளையிட்டேன். ஆகிலும் நீங்கள் என்ன செய்யறதில்லை, என்னிடத்தில் மனம் திரும்பாமல் போனீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சிலருக்கெல்லாம் புத்தியே வராது. ஹலோ, அன்பா உங்களுக்கு சொல்கிறேன், உங்களை ஆண்டவர் உங்களுக்கு சில கஷ்டம் கொடுக்குறாருன்னா உங்கள் மேலே இருக்கிற கோபத்தில் கொடுக்கல, அன்பினால் கொடுக்குறார். எதனால் கொடுக்குறாருங்க? ஏன்னா அந்த கஷ்டம் கொடுக்கலன்னா இங்கே வருவோமா? சொல்லுங்கோ, வந்திருப்போமா? இதில் தேவனுடைய அன்பு இருக்குதா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். புத்தி உள்ளவன் கணக்கு பார்க்க கடவன். கஷ்டம் கொடுக்கலாம் வந்திருப்போமா? சொல்லுங்க, வரமாட்டவே. அங்கே தேவனுடைய அன்பு. அந்த கஷ்டம், நமக்கு வருகிற துன்பம், வேதனை ஆண்டவர் கொடுக்குற கஷ்டம். நீயா மதியினத்தினால போய் படுற கஷ்டம் இல்லை. ஆண்டவர் சில கஷ்டங்களை எதுக்கு கொடுக்குறாரு? உங்கள் மேலே என் மேலே வச்சிருக்கிற அன்பில் நம்ம திரும்புவோம், ஆண்டவர் பக்கமாக திரும்பணும்னு கொடுக்குறார். ஏன்னா கர்த்தருடைய நேசம் நம்ம மேலே இருக்குது. சில அதை புரிஞ்சுக்க மாட்டான். அதனால இவன் என்ன சொல்றான், நீ இப்போ கூட ஆண்டவருக்கு பயப்பட மாட்டியா? உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்து கூட இன்னொன்னு இல்லையா? தேவனுக்கு நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அடா பாவி, இன்னுமாடா இருதயத்தை கடினப்படுத்துவ, இன்னுமா மூளை இல்லாமல் இருப்ப, இன்னுமா யோசிக்காம இருப்ப, இன்னுமா சிந்திக்காம இருப்ப. அப்போ தேவனுடைய இரக்கத்தை பெறதுக்கு என்ன வேணும் தெரியுமா? சிந்தித்தல் அவசியம். என்ன அவசியம்? என்ன அவசியம்? திங்கிங் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். திங்கிங் கெப்பாசிட்டி ஒருத்தனுக்கு இல்லாமல் போனாங்க எல்லாமே என்னதான்? தோல்விதான். அவங்க கேட்குறான், இப்பயாவதுன்னு நினைக்க கூடாதா? உனக்கு திங்கிங் கெப்பாசிட்டி இப்பயாவது நீ சிந்தித்து பார்க்க கூடாதா? ஆனா மற்றொருவன் பாருங்க, அவன் சொல்லுகிறான், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நீயும் நானும் செய்த தப்புக்காக தண்டிக்கப்படுறோம்டா. நீயும் நானும் குற்றவாளி, அதனால நம்ம தண்டிக்கப்படுறோம். அவன் தன்னை குறித்து நன்றாய் அறிந்திருக்கிறான் பாருங்க. அதனால நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை. இதுதாங்க, இந்த மனப்பக்குவம் மட்டும் வந்துருச்சுன்னா நீ தேவனுடைய இரக்கத்தை பெறத்துக்கு சரியான ஆளு. ஹல்லேலூயா. நீ இது உன்னால ஒத்துக்க முடியுமா? ஆமென். அந்த மனப்பக்குவம் தான், அதுதான் உண்மை. உனக்கு அந்த மனப்பக்குவம் வர்ற வரையிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட முடியாது. என்றைக்கு உன் தவறை நீ உணர்கிறாயோ, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்யணும்னா ஒத்துக்கிட்டா தான் அறிக்கை செய்ய முடியும். இவன் என்ன செய்யறான்? ஒத்துக்கிறான். நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். நாம் குற்றவாளிகள், நாம் நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம். நாம் தண்டிக்கப்படுறதுல நியாயம் இருக்கு. ஏன்னா நம்ம தப்பு பண்ணோம், அதுக்காக அதுக்கேற்ற பலனை அடைந்து கொண்டிருக்கிறோம். இதுதாங்க கடவுள் மேலே குறை சொல்லிக்கின்னு, பாஸ்டர் மேலே குறை சொல்லிக்கின்னு, சபை மேலே குறை சொல்லிக்கின்னு, அவங்க மேலே குறை சொல்லிக்கின்னு, இவங்க மேலே. இன்னும் ஃபஸ்ட்டு வான் குறைய கண்டுபிடி. வாங்கிட்ட இருக்கிற குறைய கண்டுபிடிச்சு ஆண்டவரிடத்துல போய், ஆண்டவரே, நான் செய்த தவறுக்கு தக்க பலனை அனுபவிப்பது நியாயம் என்று நான் அதை அனுபவிக்கிறேன் என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. தாவீது எந்த இடத்துல எந்த நேரத்தில் கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியதுன்னு சொன்னா?
எந்த நேரம் தெரியுமா? அவனுக்கு முன்பாக 3 தண்டனைகள் வைக்கப்பட்டது. அவன் ஜனங்களை எண்ணின போது 3 தண்டனை அவனுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி வைத்தான். அந்த நேரத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தருடைய இரக்கங்கள் மகா பெரியது, நான் அவருடைய கையிலே விழுவேனாக என்று சொன்னான். ஹல்லேலூயா. தன் தவறை ஒத்துக்கொண்டு சொன்னான். தன்னை நியாயப்படுத்தவில்லை. தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்று, நீங்கள் உங்களை பற்றி அறிந்திருக்க வேண்டும். உங்கள் தவறுகளை, மீறுதல்களை, குறைகளை அறிந்திருக்க வேண்டும். அதை ஒத்துக்கொள்ளுகிற ஒரு இருதயம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமா, குடும்பம்னா இப்படி இருக்கணும். குடும்பத்தில் சில கடமைகள் இருக்கிறது. மனைவிக்கு சில கவனிங்க, என்ன கவனிங்க, மனைவிக்கு சில கடமைகள் இருக்கிறது, கணவனுக்கு சில கடமைகள் இருக்கிறது. மனைவி தன் கடமையில் தவறும் போது, கணவன் கண்டிக்கும் போது ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆர்கியூ பண்ணக்கூடாது. கணவன் தவறு செய்யும் போது மனைவி சொல்லுவார்கள் என்று சொன்னால் கணவன் ஒத்துக்கொள்ள வேண்டும். பிள்ளைகள் தவறு செய்யும் போது பெற்றோர்கள் சொல்லுவார் என்று சொன்னால் பிள்ளைகள் அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆர்கியூ பண்ணுறாலும் ஒரு நாளும் திருந்த மாட்டான். யார் ஆர்கியூ பண்ணுவான்னா, எவன் தன் தவறை ஒத்துக்கொள்ளவில்லையோ அவன் தான் ஆர்கியூ பண்ணுவான். என்ன பிரதர்? அப்போ பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது? பெற்றோர்கிட்ட ஆமாம் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஊழியக்காரன் விசுவாசிகளை பார்த்து சொல்லுவார் சொன்னால் நீ அதை ஒத்துக்கொள்ள வேண்டும். நீ வாக்குவாதம் பண்ணா உன் வாழ்க்கையில் திருந்தறதுக்கு என்ன கிடையாது? வாய்ப்பே கிடையாது. திருந்தாத ஒரு மனிதன் தேவனுடைய இரக்கத்தை பெற முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் இவன் தன்னை குறித்து சரியாய் அறிந்திருக்கிறபடினால் சொல்லுகிறான், நீயும் நானும் தவறு செய்துவிட்டு தக்க பலனை அனுபவித்து தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, ஆண்டவரை பற்றி அறிவு அவனுக்கு இல்லை, ஆனா இவனுக்கு இருக்குது. பாருங்க, இவன் என்ன சொல்றான்? இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, இவர் பரிசுத்தவானியா? இவர் உனக்காக எனக்காக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார் ஐயா. ஒரு பாவமும் அறியாமல் தன்னுடைய ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார். இவரோ ஒரு பாவம் அறியாதவர். தகாததொன்று இவர் என்ன செய்யவில்லை. இவர் தேவன், இவர் கர்த்தர், இவர் சர்வ வல்லமையுள்ளவர், இவரே பரலோகத்துக்கு சொந்தமானவர், பரலோகத்திலிருந்து இறங்கினவர். ஹல்லேலூயா. இத்தனை விஷயங்கள் அவனை அறிஞ்சு வச்சிருந்தான். அப்படியா? பைபிள் அப்படி போட்டிருக்குதான்னு கேட்குறீங்களா? ஆமாம், அவனுக்கு அந்த அறிவெல்லாம் இருந்ததுனால தான் அவன் என்ன கேட்டான் தெரியுமா? இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். பாருங்க, ஆண்டவருடைய ராஜ்யம் வரையில தெரிஞ்சு வச்சிருந்தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவர்களுக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. சரி, தெரியலன்னா கூட தப்பு இல்லைங்க. தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படணுமா வேண்டாமா? நான் தெரியாதது தப்புன்னு சொல்ல வரல. எவ்வளவு நாளைக்கு தான் தெரியாமையே இருப்பீங்க? ஞானஸ்தானம் எடுத்து 10 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம், 6 வருஷம், சபைக்கு வந்து எத்தனையோ வருஷம், பிறந்ததுலேருந்தே கிறிஸ்தவங்க, இன்னும் ஒன்றும் தெரியாமல் இருந்தால் இன்னும் என்ன சொல்கிறது? உங்களெல்லாம் என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. சர்ச்சு தெரியும், பாஸ்டர் தெரியும், இவள் தான் தெரியும், இயேசு தெரியும். என்ன தெரியும்? ஒன்றும் தெரியாது. அப்படி தெரிகிற இடத்துக்கு வந்து அடங்கி உட்கார முடியுமா? அதுவும் முடியாது. இத்தனை கூட்டம் இருக்க, தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு எண்ணம் இருந்தால், தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை இருந்தால், இத்தனை கூட்டங்களில் நாங்கள் என்ன போதிக்கிறோம்? எங்களை பற்றி சொல்கிறோமா? இல்லை, இயேசுவை பற்றி தான் போதிக்கிறோம். இயேசுவின் ராஜ்யத்தை பற்றி போதிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை போதிக்கிறோம். இது எங்கே யூஸ் ஆகும்? உன்னுடைய ஆபத்து காலத்தில் யூஸ் ஆகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது உனக்கு எங்கே யூஸ் ஆகும்? இப்போது இவன் ஒரு ஆபத்தான மோசமான சூழ்நிலையில் தண்டனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இவனுக்கு இந்த தேவனை அறிகிற அறிவு இப்பொழுது இயேசுவை நோக்கி வேண்டுகிறான்.
ஒரு ஆபத்தான நிலைமையில வேண்டுகிறான். ஏனென்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சொந்தமானவர் என்கிறத வரையில் அவன் அறிஞ்சு வச்சிருக்கிறான். ஆகையினால அவன் இப்ப என்ன ஜெபம் பண்றான்? மை டைம் இஸ் ஓவர், ஐ அம் இன் தி எண்ட் ஆஃப் தி டைம். ஹalleluya, எண்ட் ஆஃப் தி லைஃப். ஆகையினால் இனி எனக்கு ஒரு வாழ்க்கை உலகத்தில் இல்லை, ஆனால் இன்னொரு வாழ்க்கை எனக்கு இருக்கிறது. அந்த வாழ்க்கை அது எனக்கு நரகமா இருக்க கூடாது ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அது எனக்கு என்னவா இருக்க கூடாது? நரகமா இருக்க கூடாது ஆண்டவரே. அது தேவனுடைய ராஜ்யமா இருக்க வேண்டும். ஆகையினால் நீர் வரும்போது உம்முடைய ராஜ்யத்தில் என்னையும் சேர்த்துக்கொள்ளும். ஹalleluya. இந்த தேவனை அறிகிற அறிவுதான் இப்பொழுது தேவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு அவனுக்கு உதவி செய்தது. இப்ப இயேசு சொல்றாரு 43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கம் கிடைச்சிருச்சா? தேவனுடைய இரக்கம் கிடைச்சிருச்சா? ஆமென். தேவனுடைய கோபத்தில் அவன் ஒருவேளை இவன் இப்படி தேவனை பற்றி அறிவு இல்லாம இருந்தா இவன் எங்க போயிருக்கணும்? இப்போ இவனுடைய ஆத்மா எங்க போயிருக்கும்? இந்த தேவனை அறிகிற அறிவு இவனை கடைசி நேரத்திலேயாவது காப்பாத்துச்சா இல்லைங்களா? பிரைஸ் தி லார்ட். இந்த ஆபத்தான காலத்தில் இவனுக்கு உதவி செய்ததா இல்லைங்களா? இப்ப தேவனுடைய இரக்கம் கிடைச்சிச்சா இல்லைங்களா? அதுக்கு தான் பிரதர் நாங்கள் என்ன புதன்கிழமையில காணிக்கை எடுக்கிறோம், சனிக்கிழமையில காணிக்கை எடுக்கிறோம், வெள்ளிக்கிழமையில காணிக்கை எடுக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை கூட இந்த சபையில் ரொம்ப வருஷம் 7 வருஷத்துக்கு மேலே காணிக்கை எடுத்தது கிடையாது. நான் எல்லாரும் சொல்லி தான் காணிக்கையை எடுக்க ஆரம்பித்தேன் சபையில். நீங்கள் எங்களுக்கு வந்தால் எங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும்னு சொல்லி நாங்கள் உங்களை மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிடுறதில்ல. நீங்கள் தேவனை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளும் போது, நீங்கள் தேவனை அறிகிற அறிவிலே வளரும் போது, நீங்கள் உங்களை பற்றி பாருங்க, இன்னொன்று சொல்கிற பாருங்க, உங்களை பற்றிய உங்களுக்கு சரியாய் சொல்லிக் கொடுக்கிற கண்ணாடி எதுன்னா, உங்களுக்கே உங்களுடைய குறைகளை காட்டுகிற ஒரு கண்ணாடி இந்த உலகத்தில் இருக்குன்னா அது வேதம் மட்டும்தான். நான் ஒழுங்காக பட்னு போட்டிருக்கேனா, ஒழுங்காக தலைவாரிக்குனா எங்கே பிரதர் போய் பார்ப்பேன்? அந்த கண்ணாடி தான் எனக்கு என்னுடைய குறைகளை காண்பித்து கொடுக்கும். அதே போல் நம்முடைய குறைகளை காண்பித்து கொடுக்கிற ஒரு புஸ்தகம் எது? அதை தானே நாங்கள் இங்கே போதிக்கிறோம். அப்ப என்றைக்கு தன்னை பற்றியும் தேவனை பற்றியும் அறிகிற அறிவு இருக்கிறதோ, தன்னை பற்றி தெரியும் போது தன்னை தாழ்த்த தோணும். தேவனை பற்றி தெரியும் போது தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண தோணும். ஹல்லேலூயா. இப்படி தன்னை தாழ்த்தி விண்ணப்பம் பண்ணுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய இரக்கத்தை பெறுவான். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த தேவனுடைய இரக்கத்தை பெறனீங்க இப்போ? ஆமென். உங்களுக்கு ஆமென். உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள விரும்புகிறீங்க. ஆமென். 1, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. பயத்தோடு செயல்பட வைங்க, செயல்படுங்க. 2வது, இந்த கல்லனை போல மூளைக்கு வேலை கொடுங்க. மூளைக்கு வேலை கொடுத்தாதான் உங்களால் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். மூளைக்கு வேலை கொடுக்காம வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுமா? ஜோலியா சிஸ்டர் சொல்லுங்க. மூளைக்கு வேலை கொடுத்தாதான். இல்லைன்னா சொன்ன உன் மூளைக்கு வேலை கொடுக்கலன்னா உன் பார்வையில் எல்லாம் ஒன்று தான். யார் ஒருத்தவங்க மூளைக்கு வேலை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இவன் என்ன செய்கிறாங்க? மூளைக்கு வேலை கொடுக்குறான், அங்கே வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறான், அங்கே தன்னை தாழ்த்துறான். காரணம், இவனுக்கு இந்த 3 மணி நேரத்தில் தேவனை பற்றி அறிவை வளர்த்துக்கல. ஏற்கனவே இவன் தேவனை பற்றி அறிவில் வளர்ந்தவனாயிருந்தான். அல்லேலூயா. இந்த தேவனை பற்றி அறிவில் வளர்ந்தவங்க எல்லாம் தேவனுடைய இரக்கத்தை பெறுவாங்கிறதுக்கும், தன்னை காப்பாற்றி கொள்ளுவார்கள் என்பதற்கும், அழியாமல் தன்னை காத்து கொள்ளுவார்கள் என்பதற்கும் இன்னொரு உதாரணம் சொல்ல போனா ராகாப் என்கிற ஸ்திரீ. அவள்
தேவனை பற்றி அறிவு இருந்ததுனால தான் உங்கள் தேவன் எல்லா தேவர்களிலும் மேலானவர்னு சொல்லி அறிக்கை பண்ணி அந்த அவர்களை காப்பாற்றினதுனால அவளும் அவள் குடும்பமும் பாதுகாக்கப்பட்டது. தேவனுடைய இரக்கம் பெறத்துக்கு நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன வேணும் சொல்லுங்க. அப்போ முதல்ல என்னது? தேவனுடைய இரக்கத்தை பெறதுக்கு என்ன வேணும்? அவருடைய வார்த்தைக்கு பயப்படணும். என்ன சொல்லுங்க? ரெண்டாவது என்ன பண்ணணும்? செயல்படணும். ஃபர்ஸ்ட் வார்த்தைக்கு பயப்படணும், செயல்படணும். அவன் வார்த்தைக்கு பயந்தான், செயல்பட்டான், ஆகியனால தன்னுடையதை பாதுகாத்து கொண்டான், அழிவிலிருந்து மீட்டு கொள்ளப்பட்டார்கள். ரெண்டாவது சிந்தித்தான். சிந்திக்கிறவன் தான் என்ன பண்ண முடியுங்க? வேறுபாட்டை கண்டுபிடிக்க முடியும். அப்புறம் தன்னை பற்றி சரியாய் அறிந்திருந்தான். நான் யார்? ரெண்டாவது தேவனை பற்றி சரியாய் அறிந்திருந்தான். அல்லேலூயா. தேவனை அறிகிற அறிவு அவனுக்கு இருந்தது. சிந்திக்கிறவனாகவும் தன்னை பற்றி சரியாய் அறிந்திருந்தவனாகவும் தேவனை பற்றியும் அறிவுள்ளவனாக இருந்தபடியினால்தான் கடைசி ஆபத்தான அந்த கடைசி நேரத்தில் கூட தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டான். ரெண்டு பேருமே கடைசி நாளில் தேவனுடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டவங்க தான். காரணங்கள் என்ன? ஒன்று, தேவனுக்கு பயந்தான், செயல்பட்டான். ரெண்டாவதால் சிந்தித்தான், அப்புறம் தன்னை பற்றி அறிந்திருந்தான், தேவனை பற்றியும் சரியாய் அறிந்திருந்தான். நீங்க எதில் வீக்கா இருக்கிறீங்க? இப்போ தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுறதுல வீக்கா இருந்தா இந்த வருஷத்துல உங்களை திருத்திக்கங்க. செயல்படுறதுல வீக்கா இருந்தா இந்த வருஷத்துலேருந்து திருத்திக்கங்க. செயல்பட ஆரம்பிங்க. தேவனுக்கு பயப்படுகிற பயத்தில் வாழ ஆரம்பிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு பயப்படுங்க. இந்த ரெண்டாவது ஆள்கிட்ட சிந்தித்தல் இருந்தது. உங்களுக்கு நிறைய நேரங்களில் திங்கிங் கப்பா இப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுறது. வீட்டில் போய் யோசிங்க, மூளைக்கு வேலை கொடுங்க. டிரைவ் பண்ணுற நேரங்களில் யோசிங்க. பாஸ்டர் இந்த வசனம் சொன்னார், இப்படி சொன்னார், அப்படி சொன்னாரேன்னு யோசிங்க. சும்மா செவிட்டு மிஷினை காதில் மாட்டிக்கின்னு அப்படியே பாட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அதில் முழுகிடாதீங்க. சும்மா பாட்டே கேட்டுக்கிட்டு இருக்காதீங்க. வசனத்தை கேளுங்க, சிந்திங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலையும், புதன்கிழமையிலையும், வெள்ளிக்கிழமையிலையும், சனிக்கிழமையிலையும் இங்கே சொல்லப்படுகிற வார்த்தைகளை வீட்டில் போய் சிந்தியுங்கள். ரெண்டாவது, உங்களையும் அதையும் வசனத்தையும் ஒப்பிட்டு பாருங்கள். அப்போது நீங்கள் யார் என்பது தெரிய வரும். பிற்பாடு தேவனை அறிகிற அறிவில் வளருங்கள். அப்போது தேவன் யார் என்பது தெரியும். அப்படிப்பட்ட இரக்கமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. ஆமென். உங்களை அலசி பார்க்கிற நேரம். இந்த நேரத்தில் ஒரு தீர்மானம் எடுங்க. இனி நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்படுவேன், இனி நான் செயல்படுவேன், இனி சிந்திப்பேன், இனி என்னை பற்றி அறிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவேன். தேவனை பற்றி முழுமையாய் அறிந்து கொள்ள நான் இனி முயற்சிப்பேன். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவரோடு இந்த 5 காரியங்களை ஆமென் சொல்லுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு பலன் தாரும். இந்த வருஷத்தில் உம்முடைய வார்த்தைக்கு பயப்படுகிற பயம் எனக்கு வேணும். ஆண்டவரே, நானும் செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும். இந்த காதில் வாங்கி இந்த காதில் அப்படியே விட்டுட்டு போகிற ஆளாக இருக்கக்கூடாது. செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்திலே சொல்லப்படுகிற வார்த்தைகளை வீட்டிலே போய் சிந்திக்கிறவனாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பற்றியே நான் அறிந்து கொள்வதற்கான நான் முயற்சி எடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஹல்லேலூயா, ஆமென். என்னை பற்றி நான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரே, உம்மை பற்றி முழுமையாய் அறிந்து கொள்ள இனி முயற்சிப்பேன். எல்லா கூட்டங்களில் கடந்து கொள்ளுவேன். வேதத்தை தவறாமல் வாசிப்பேன். ஆமாண்டவரே, வேதத்தை தியானிப்பேன். அவர்கள் இரக்கம் பெற்றது போல நானும் என் குடும்பமும் இரக்கம் பெறுவோம். ஆமென். அவர்கள் இரக்கம் பெற்றது போல நானும் என் குடும்பமும் இரக்கம் பெறுவோம்.
உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை ஆண்டவர். எல்லாரும் ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுடைய இரக்கம் எங்களுக்கு தேவை, என் குடும்பத்துக்கு தேவை. ஹல்லேலூயா, ஆமென். இனி இந்த 5 காரியங்களை நான் இந்த வருஷத்துல முதலாவது வைத்து செய்வேன் ஆண்டவரே.